இயேசுநாதர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். வாழ்வு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், வசதி கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக 28ஆம் வசனம் 1 நாளாகவும் 29:28 சொல்லுங்க. தீர்க்காயுசு. கரங்களை உயர்த்தி. லாங் லைஃப். கவனிச்சு பார்த்தீங்களா? அவரை தேட தேட, அவர் ஊழியம் பண்ண நீங்கள் எவ்வளோ வயசானா இருந்தால் கூட God will give a long life. நீங்கள் மாலையை ஊழியம் பண்ண உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கஷ்டம்தான், இளைப்பாறலாம், வயது, முதிர்ச்சி, பலவீனங்கள், இதுக்கு மத்தியில் when you serve the Lord, when you seek the Lord, when you follow the Lord, அவரை பின்பற்றும் போது வேதம் சொல்லுகிறது தீர்க்காயுசாம். கரங்களை உயர்த்தி. அவர் மட்டும்தான் தர முடியும். லாங் லைஃப். அடுத்தவர் சொல்லுகிறார் ஐஸ்வர்யம். 3வது மகிமை. 4வது நல்ல முதிர் வயது. ஒரே வார்த்தை சொல்லுகிறேன், வாழ்க்கையின் நல்ல முடிவு. அதில் போட்டுருதுல அவன் மரணம். சொல்லுங்க, நல்ல முடிவு வேணுமா? என்ன பார்க்குறீங்க? நல்ல முடிவு வேணுமா? அந்த நாளையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த நாளையும் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் தேடுங்கள், இன்னும் ஊழியம் செய்யுங்கள், இன்னும் அவரை பின்பற்றுங்கள். இது லேசானதல்ல. இதற்கு நிறைய சவால்கள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய பாடுகள் உண்டு. எல்லாவற்றுக்கு மேலாக கிரயம் உண்டு. நோ பெயின் நோ கெயின். கிரயம் செலுத்தாமல் அறிந்து கொள்ள முடியாது. கவனியுங்கள். இன்றைக்கு ஒரு ஊழியரோ அல்லாவிட்டால் யாரோ ஒருவர் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கதாபாத்திரம் தேவனை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்காக ஒரு கிரயம் செலுத்திருக்கிறார். அது மோகன்சியா இருக்கலாம், ஃபாதர் பெர்க்மான்ஸாக இருக்கலாம், டிஜேஸாக இருக்கலாம். தேவனால் பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனிதர்களுமே they paid a price. கிரயம் செலுத்தாமல் அது முடியாது. அதுதான் சொன்னேன். அடுத்த வார்த்தை கவனிங்க. இதில் அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். 28ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரம். இந்த வாய்ப்புகள் எல்லாரும் கொடுக்கப்படவில்லை. 28ஆம் அதிகாரம் நான் சொல்லுகிற வார்த்தை இங்கிலீஷில் போடுவீங்களா? இங்கிலீஷில் போட்டிருக்கிறீங்களா? அந்த 3-4 வார்த்தை. ஆர் ரிஃப்ளெக்ஷன், ரிலையன்ஸ், ரிஜாய்ஸ். டைப் பண்ணிக்கிறீங்களா? ரைட். எல்லாம் சொல்லுங்கள். நான் படிக்கிற மாதிரி படிங்க. 1 நாளாம் 29:8 எடுத்துக்கொண்டீங்களா? ரைட். சொல்லுங்கள். தேவனுக்கு படிக்க மாட்டீங்களா? தேவனுக்கு அநேக குமாரர்கள் உண்டு, ஆனாலும் என்னை அவர் தெரிந்து கொண்டார். உங்கள் பேரை போட்டு